Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Realme தரப்புல இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த பவர் பேங்கோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த பவர் பேங்க்ல இருக்க ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 30 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. எஸ் நம்ம போன்ல வந்து 30 வாட் சப்போர்ட் பண்ணுச்சுனா சார்ஜிங் இது வந்து அந்த ஸ்பீட்ல ஏறும். அதே மாதிரி இந்த பவர் பேங்க் வந்து இந்த பிரைஸ்க்கு வர்த்தா இல்லையா என்ன எதுன்னு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான்லாம் பிரஸ் பண்ணி உங்க ஆதரவு தாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதாங்க அந்த பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் வந்து இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா பாக்ஸுக்குள்ள ஒரு Realme பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க்கு எதுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் மேட் பண்ணிருக்காங்க. ஆனால் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கலரும் சரி டெக்ஸ்சர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா தாறுமாறாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இங்கே ரியல்மின்னு அவங்க பிராண்டை வந்து பெருசாக போட்டிருக்கானுங்க. இது என்னத்தன்னு சொல்கிறது, யூஸ் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்கு நம்ம எதுக்கோ காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஏதோ ஃப்ரீயாக அவங்க கொடுக்குற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் அவங்க பிராண்டிங் வந்து ஏதோ கொட்டை இதில் போட்டு வச்சுருக்கானுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ % பேட்டரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு செம்ம ஃபீச்சர் இருக்குதுன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ கரண்ட் மோட்னா என்னடான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஐஓடி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஸ்மார்ட் வாட்சோ இல்லை பேண்டோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு TWS இயர்ஃபோனு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து இந்த பட்டனை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோ கரண்ட் மோடில் போயிடும். ஸோ நீங்கள் இது இப்படி போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டிவைஸ்க்கு வந்து எந்த டேமேஜும் இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் சொல்லணும். நிறைய பவர் பேங்க்கில் இது கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஆனால் Realme வந்து இதை கேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா Realme வந்து இதை ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஏன் 2000 ரூபாய் ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, காம்ப்ரமைஸ் இல்லாமல் தான் கொடுத்தாங்க Realme ஆக்சுவலாக. சரி, ஓகே, அதை விடுங்க. வந்து எந்தெந்த ஃபோனுங்கலாம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது அப்படின்றதே இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம Realme ஃபோனோட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் தெரியும். ஸ்டார்டிங்லேயே Realme ஃபோனில் வந்து இப்போ 30 வாட் சார்ஜிங்கில் ஏறுதான்னு பார்ப்போம். ஆமாம் கைஸ், இது வந்து ஊக் சிம்பிள் வந்திருக்கு. ஊக் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஏறிட்டுருக்குன்னு காட்டுது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம OnePlus ஃபோனோட இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். OnePlus ஃபோன்லேயும் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதா பார்க்கலாம். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி பேட்டரி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க, Realmeயும் OnePlusம். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். OnePlus ஃபோனில் ரேப் சார்ஜ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆமாம் கைஸ், இது வந்து OnePlus ஃபோன்லேயும் சப்போர்ட் ஆகுது. ரேப் சார்ஜிங் காட்டுது. ஆப் சார்ஜிங் சிம்பிள் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எந்த OnePlus டிவைஸாக இருந்தாலும் இப்போ நம்ம வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஏற்றிக்கலாம். ஐ மீன் 6க்கு மேலே வந்து ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரியல்மியோட ஆப்பனன்ட் கம்பெனியான ரெட்மியோட ஃபோனில் வந்து இது குவிக் சார்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம் கைஸ், இது வந்து ரெட்மி ஃபோனுக்கு கூட இது குவிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது. எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் பண்ணும் போல். ஸோ நீங்கள் எந்த ஃபோன் வச்சுருந்தாலும் இது தாராளமாக வாங்கலாம். அவ்வளோதாங்க இந்த பவர் பேங்கோட ரிவ்யூ. இந்த பவர் பேங்க் வந்து நல்லா தான் இருக்குது. 10,000 mAh வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பவர் பேங்க் வாங்கலாம். நல்ல ஒர்த்தான பவர் பேங்க் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றதால இது நல்ல டெக்னாலஜி. ஸோ வெறும் Realme மட்டும்தான் இந்த மாதிரி பவர் பேங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தும் போது இந்த பவர் பேங்க் ஒரு நல்ல ஒர்த்தாக தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறினா போதும், ஸ்லோவாக ஏறினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Realmeலேயே 20,000 or 10,000 வந்து ரொம்ப சீப்பராகவே இருக்குது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடில். நீங்கள் அதுலேயும் போகலாம், இல்லை MI பவர் பேங்க்லேயும் போகலாம். ரெண்டுமே நல்ல ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இல்லை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.